பாமக பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? இதிலிருந்தே RS பாரதி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எதிர்கூட்டணியை பார்த்து எந்த அளவிற்கு, அதுவும் அமித்ஷா அவர்களை பார்த்து எந்த அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இன்று கூட ராசா அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை தரக்குறைவாக பேசியதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நான் மனதளவில் அதில் கலந்து கொள்கிறேன். ஏன்னா என்னால் கலந்து கொள்ள முடியாது. நான் இன்னைக்கு அந்தமான் செல்கிறேன். ஆக அமித்ஷா அவர்களை பார்த்து இவர்கள் எவ்வளவு கிளிப்பிடித்து போயிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், திருமாவளவன் சொல்றாரு பாஜக எல்லாரையும் கபலீகரம் செய்ய போகிறது அப்படின்னு. நீங்க அடங்கி போயிருக்கிறீங்க. திமுக உங்களை கபலீகரம் செய்யலையா? காங்கிரஸுக்கு அடங்கி போய் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆக உங்கள் கூட்டணியை முதலில் பாருங்க. எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது நடக்குமா? அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாவது நடக்குமா? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? அதை பிடிச்சி இந்த கூட்டணி இன்னும் இணையல ஒட்டலன்னு சொல்லி கொண்டிருக்க முடியுமான்னு என்று தேடி தேடி பார்த்து கொண்டு, எதையும் தேட வேண்டாம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி குத்தமி. பிரதமர் பதவிதான் உச்சபட்ச பதவி, அதுக்கு நான் போட்டி இருக்கிறதாக நான் சொல்லல அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் அப்படிதான் சொல்லுவார். முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்லுவாரு, அப்புறம் துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்லுவாரு. அவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எங்கள் கட்சியில் தலைவர்கள் தலித்துகளாக இருந்திருக்கிறார்கள். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்க வேண்டியதானே நான் கேட்குறேன். திமுக கிட்ட தலித் ஒருவரை முதலமைச்சராக்க முடியுமா என்று கேட்க வேண்டியதானே அண்ணன் திருமாவளவன். ஏன் நீங்கள் உங்களது மக்களின் உரிமையை விட்டு கொடுக்கிறீர்கள்? நீங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக இந்தி கூட்டணியில் வர முடியுமா? ஏன் வருவதற்கு நீங்கள் ஏன் ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தக்கூடாது? நீங்கள் ஏன் ஒரு கோரிக்கை வைக்கக்கூடாது? இங்க எதிர்கூட்டணியில யார் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, தைரியமா கேளுங்க. இந்தி கூட்டணியில தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலின சகோதரர் தான் சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆக ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் கோரிக்கை வையுங்கள். பயம். ஆக மற்ற கூட்டணியை பார்த்து கபலீகரம் பண்றாங்க. அடிமை கூட்டணின்னு சொன்னா திமுக கூட்டணி தான் அடிமை கூட்டணி. எதையும் பேச மறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.